ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, பொட்டேட்டோவை வேக வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேங்க. இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நம்ம ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சோம்னாக்கா. பாருங்கள், நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் நல்லாவே வச்சுங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகாமல் இருந்ததுனாக்கா இந்த பால் வந்து சாஃப்ட்னஸ் வராது உங்களுக்கு. அதனால் ஒரு 4-5 விசில் நல்லா வச்சுங்க. பாருங்கள், நான் ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது சீக்கிரமாக செய்யணுன்றதால நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பொறுமையாக பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டக்குன்னு செய்யலான்னு யோசித்து பண்ணதால் டக்குன்னு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. கொஞ்சம் நல்லா ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அது நல்லா தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு தோல்லாம் உரிச்சிடுங்க. உரிச்சிட்டு அது என்ன பண்ணணும், நம்ம மசிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா மாவாட்டம் மசிஞ்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு சிலது மாவாட்டம் வந்துடுது. பாருங்கள், என்னது பாருங்கள், மிக்ஸ் ஆகிருக்கும் ஒயிட்டு எல்லோன்ட்டு. ஒயிட் நல்லா மாவாட்டம் இருக்குது. எல்லோ கலர் இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேக மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. பாருங்களா, எப்போதுமே உருளைக்கிழங்கு வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஒயிட் கலராக இருக்கிறது நல்லா இருக்குது, நல்லா மாவாட்டம் நல்லா வருது. இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி வெந்தால் கூட இது வந்து நல்லா மசிக்கிறது கொஞ்சம் இது நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு. நான் வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா எத்தனை ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். 1 2 3 4 ஸ்பூன் போடுவேங்க. அது தண்ணி இல்லாமல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுங்க. இது பாருங்கள், இந்த பாஸ்தா மிக்ஸ் இருக்குங்களா, அது நான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கலனா பெப்பர் மட்டும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் நம்ம போடுறோம் இல்லைங்களா, காரம் இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் நம்ம இதை மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி வந்து எப்படி அதில் ட்ரை ஆகிற அளவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகிட போதுன்னு சொல்லி கைக்கு எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா உருட்டிங்க. வெரி சிம்பிளுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம கடையில் போயிட்டு இதை வாங்கினோன்னாக்கா ஒரு பிளேட் வாங்கினாலே 100 ருபீஸ்கிட்ட வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறத வச்சு வீட்டில் செஞ்சாலே எல்லோரும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த எல்லோ உருளைக்கிழங்கு வந்து ஒன்று மசியில் குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் ஒயிட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் உருட்டி போட்டுங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள், மாவு வந்து உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடகடன்னு ஊற்றிடலாங்க. நம்ம காஃபி போடுறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு வைங்க. ஒரு குக்கரில் பாலை வச்சுட்டு இது 5 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், உருட்டிட்டோம். பக்கத்தில் பாருங்கள், சீஸ் வந்து க்யூபாக கட் பண்ணோம். இது வந்து எங்கள் பாப்பா கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை கொடுக்கலாம், அவங்களும் செய்வாங்க இல்லைங்களா. இன்ட்ரெஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு ஒரே இதை பார்த்துட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்துலேயே நின்று என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாலை வந்து பாருங்கள் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த சீஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், அது உள்ளே வச்சுருங்க. ஈஸியாக தாங்க இருக்கும், ஒன்றும் உடஞ்செல்லாம் போகாது. பாருங்கள், வச்சுட்டு நல்லா ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்படியே சும்மா ஒரு உருட்டி போட்டலாம். நம்ம எதுவும் மாவுலாம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ப்ரெட் க்ரம்ஸ் எதுவுமே நான் போடலை. அப்படியே தட்டியும் போடலாம். உங்கள் விருப்பம் தான், எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்களேன், இன்னொன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓவல் சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. எல்லாமே ரெடி பண்ணி விட்டோன்னா டக்குன்னு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி
டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நான் மோஸ்ட்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலே தான் பண்ணிகிட்ருந்தேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சதும் டக்கு டக்குன்னு ஒரு 10 பீஸ் போடலாம் நம்ம ஒரு கடாய்க்கு. பாருங்கள், வெடிக்காது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் வேக வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வேக வைங்க. டக்குன்னு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு போட்டு உடனே எடுத்திங்கன்னா மேலே மட்டும் கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரலையும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் வந்து அந்த சொரசொரப்பு வந்து அடங்கணும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு. போடும்போது உள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா, அதனால தான் ஹையில் வச்சு போட்டுட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரலையும் வேக வச்சு எடுங்க. பாருங்கள், சவுண்டே கேட்கும் நல்லா. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. பாருங்களேன், அந்த சீஸ் வந்து நல்லா அழகாக மெல்ட் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சைட் டிஷ் பாருங்கள், டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கோம், மைனஸ் வச்சுருக்கோம். ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது, அதனால் பிக்கவே முடியல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.